ஹை கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷோமியோட பேட் 6ன்ற ஒரு சூப்பரான ஒரு ஐபேடுன்னு சொல்லலாம், இல்லை லேப்டாப்னு சொல்லலாம். அது போல் ஒரு சூப்பரான ஒரு டிவைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது வேறு மாதிரி டெக்கு. நான் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷோமியில் லேப்டாப் லான்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃபோன்ஸ் நிறைய லான்ச் பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஐபேடு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து லேப்டாப்னு சொல்லலாம். அது போல் ஒரு டிவைஸ் தான் இது. இது ஷோமியோட ஒரு பேட் 6ன்ற ஒன்று. ஸ்னாப் ட்ராகனோட 870 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு 8 GB ரேமோட 2 டேஸ் பேட்டரி லைஃப் வர்ற மாதிரி 11 இன்ச்சஸோட ஒரு பில்லியன் கலர் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் பென்னுமே வந்து அட்டாச்சாக வந்துடும். அது இல்லாமல் குவாட் ஸ்பீக்கர் செட்டப்புமே இருக்கும். ஸோ ஒரு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இது போல் லேப்டாப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்மளால் இதை வந்து ஸ்க்ரீனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். சி டைப்பை வச்சே நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 8840 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டேஸ்க்கு கண்டிப்பாக வந்து லைஃப் வரும்னு நினைக்கிறேன். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸர் தரமாக யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெஸ்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம நல்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணுறப்ப இதில் கேமே வந்து விளையாடிக்க முடியும். இந்த தின்னராக இருக்குது, 6.54 இன்ச்சஸ் தின்னராகவும் வெயிட்டும் கம்மியாகவே வந்திருக்கு. அண்டு இந்த மாதிரி நம்மளால் வந்து ஃப்ளாட் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பென்னை வந்து ஒன்ஸ் நம்ம சார்ஜ் போட்டோன்னா மேக்ஸிமம் இப்போ ஒரு 1 மினிட் சார்ஜ் பண்ணோன்னா 8 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போல் வந்து பேட்டரி லைஃப் வந்து தருது. அண்ட் தென் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடி ஃபுல்லாக ஒரு மெட்டல் டிசைனில் வந்திருக்கும். ஸோ நமக்கு இன்டர்நெட்டு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எதையும் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நார்மலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நெட்வொர்க்கை இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாடி ஃபுல்லாக மெட்டலில் இருக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 490 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் ஒரு 6.5 mm திக்னஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு லுக் வைஸ் இப்படி தான் இருக்குது. ஸ்பீக்கர் கிரில்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் தென் சி டைப் ஒன்று இருக்கும். அண்ட் ஆடியோ இன்புட்டுக்கு நமக்கு எதுவும் கொடுக்க முடியாது. அது எந்த ஃபோன்ஸ்லையுமே வரதில்ல. அதே போல் இதுலேயும் வரதில்ல. இது ஒரு டேப்னு சொல்லலாம், பேடுன்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்னாப் ட்ராகனோட 870 கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ப்ராசஸர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 870, 865 அதெல்லாமே சூப்பர் ப்ராசஸர் தான். ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். யூஎஃப்எஸோட 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. யூஎஃப்எஸ் 4 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் 8 GB ரேம் கொடுத்துட்றாங்க. பேட்ரி நான் சொன்ன மாதிரி 8840 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப் டு ஒரு 26 ஹவர்ஸ் வந்து 26 டேஸ் வந்து நம்ம ஸ்டாண்ட் பை வச்சுக்கலாமா. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுப்பாங்க. அண்டு 100 மினிட்ஸ் ஆகும். அதாவது 1.5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதே சமயம் நமக்கு 2 டேஸ் வந்து பேட்டரி லைஃப் வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற பேட்டரி லைஃப் கொடுக்கும். ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. ஒரு 2.8K கிளியர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ஸ்மூத்னஸோட அண்டு 7 ஸ்டேஜ் ஆஃப் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு 309 பிக்சல்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான் ஒரு பிக்சலில். அண்ட் டிசிஐ வந்து பார்த்திங்கன்னா P3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் கமெண்ட் கிடைக்கும். HDRோட 10 சப்போர்ட் இருக்குது. அண்டு லோ லைட் இருக்கும், ப்ளூ லைட்டு ஒரு எஃபிஷியன்சி வந்து தரும். அண்டு 4 ஸ்பீக்கர்ஸ், அதாவது குவாட் ஸ்பீக்கர் செட்டப் சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துக்கிறதுனால நமக்கு ஒரு டைனமிக் சேனல் மேப்பிங் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ ஃபீல் வந்து கிடைக்கும். ஹை ரெசல்யூஷனோட சப்போர்ட்டுமே இருக்குது. ஒன்ஸ் வந்து ஒயர்லெஸுக்குமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்றாங்க. டால்பி விஷனோட சப்போர்ட் தான் அது சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபோக்கஸ் கேமரா. இப்போ நம்ம வந்து ஒரு மீட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளை வந்து ஃப்ரேமில் வந்து சென்டராக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அண்டு 4 மைக் இருக்கிறதுனால நம்ம எப்படி வந்து எந்த ஆங்கிள் வந்து பேசினாலும் ஆடியோஸ் வந்து சூப்பராக வந்து கேப்சர் ஆகும். அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு 40960 வந்து அதோட ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 150 ஹவர்ஸ் வந்து அதோட ஃபுல் சார்ஜ் வச்சுனா வந்து இருக்குமா. 1 மினிட் சார்ஜ் பண்ணால் 7 ஹவர்ஸ் வந்து பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு பென்னாக தான் இருக்க போகுது. அண்ட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நோட் இல்லாமல் வந்து ட்ராயிங் வரீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. இது வந்து நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிட முடியாது. சில ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ட்ரா பண்ண முடியும். வாட் ஆர் த கீஸ் டு சக்ஸஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 67 கீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.3 mm ட்ராவலிங் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கீபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து வர்றது. அண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்டு அதில் வந்து அட்டாச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டிட்டாச்சும் பண்ணிக்கலாம். இப்போ சோமியோட 6 மேக்ஸ் ஹைப்பர் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சோமி எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஹைப்பர் ஓஎஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க.
ஏஐ லாக் சென்சார்ஸ் சிலது வந்து வால்பேப்பர்ஸ் வந்து வச்சுக்கலாம். அண்டு எம்ஐ கேன்வாஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதாவது ட்ரா பண்ணுறது ஈஸியா இருக்கும். ஒர்க் ஸ்டேஷன் மோடும் ஒண்ணு இருக்கு. அதில நெறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைமில. 3 ஃபிங்கர் லேப்டாப்பில ஸ்வைப் பண்ணா எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆகுதோ, அதேபோல இதுலயும் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸி மல்டி டாஸ்கிங்க்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்க முடியும். வைஃபையோட 6 சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட 5.2 குடுத்துருக்காங்க. ஹைப்பர் ஓஎஸோட நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லயும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி அதாவது ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் பிக் ஸ்க்ரீன் மேட் பெக் ஈவன் பெட்டர். அதாவது HDMIலேருந்து நம்மளால டைப் சி கேபிள வச்சு ஃபுல் ஸ்க்ரீனை வந்து கேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் 4K 60 எஃப்பிஎஸ்ல. அப்படியே ஈவன் வந்து நம்ம இதில எப்படி பார்க்குறோமோ அதே குவாலிட்டி நமக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயும் கிடைக்கும். அண்ட் Xiaomiயோட ஹைப்பர் வாய்ஸ் கொடுத்துருக்கறதுல நமக்கு கம்ப்ரஷன், ரெஃப்ரெஷ் ரேட்டு சில இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து ஜெனரேட் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட்ஸுமே நமக்கு வந்து தரும். அண்டு Xiaomiயோட இந்த ஒரு பேட் 6ன்ற இந்த ஒரு டிவைஸ் எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட் பண்ணுங்க. இதோட பிரைசிங் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில வந்து நம்ம லிங்க்க வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்து வரும். நெறைய ப்ராடக்ட்டோட புதுசா லான்ச் ஆகுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட வீடியோஸும் வந்து வரும். அதுபோல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வரும். ஓகே. இது போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.